வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். இந்த ஊடகம் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். விஜய் பாதுகாப்பு பிரச்சனை, விஜய் பயணம் செய்யும் தொலைவு தூரங்கள், விஜய் வீட்டில் இருந்து கோட்டைக்கு வரும் அந்த இடைவெளியில் எத்தனை அவஸ்தைகள் அப்படிங்கிறத தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதை விஜய் உடைய கவனத்திற்கும் டிஜிபி உடைய கவனத்திற்கும் தலைமைச் செயலாளருடைய கவனத்திற்கும் ஊடகங்களும் பொதுமக்களும் அந்த உளவு பிரிவினரும் கொண்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனைங்கிறத இதை நம்ம இப்ப கொஞ்சம் விலாவரியா நாம இப்ப பேசுவோம். அதாவது கடந்த ஜெயலலிதா ஆட்சியில பாத்தீங்கன்னா முதலில் அம்மையார் ஆட்சிக்கு வந்தப்ப பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன் வந்து கிளம்புறாங்க ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் வாகனங்களை நிறுத்தி விடுவாங்க. ஓகேங்களா, முன்னாடி கான்வாய் போகும், பின்னாடி பாத்தீங்கன்னா கான்வாய்க்கு பின்னாடி ஒரு பைலட் வரும், கடைசியா ஆம்புலன்ஸ் வரும், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் ஒரு 10 பேர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த போயஸ் கார்டன் டு ஏர்போர்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட 20 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அந்த 20 கிலோமீட்டருக்கும் ஒரு சைடு வாகனங்களை நிப்பாட்டுவதே தவிர, ஆனால் அம்மையார் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் அது ஆட்சி அமைச்ச காலகட்டத்தில் இரண்டு பக்கமும் வாகனங்களை பாதுகாப்பு கருதி அப்படிங்கிற பேர்ல நிறுத்திடுவாங்க. இதனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 மணிக்கு அந்த அம்மா பாய்ஸ் கார்டன்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு வராங்க அப்படின்னா 8 மணிக்கு ஓகேங்களா கிண்டி ஏர்போர்ட் இந்த சைடெல்லாம் சைதாப்பட்டெல்லாம் அந்த அம்மா எந்தெந்த சைடெல்லாம் பயணம் செய்யறாங்களோ அங்கெல்லாம் வாகனங்களை ஓரம் கட்டி நிப்பாட்டிடுவாங்க. அந்த அம்மா கிராஸ் பண்ண பிறகுதான் விடுவாங்க. இதனால ஆரம்பத்துல ஒரு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் அந்த அம்மாவுடைய அந்த அந்த வாகன அணிவகுப்பை பார்த்து பூரிச்சு போன பொதுமக்கள் அத்தனை பேருமே ஒரு கட்டத்துல என்னடா அது சி அப்படிங்கிற ஒரு அவஸ்தைக்கும் இம்சைக்கும் ஆளானார்கள். ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே சீப்போன் ஆயிடுச்சு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் அம்மையாருக்கு தெரியாது. அப்படி கை காட்டிக்கிட்டே ஹாய் 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 அப்படின்னு கை காட்ட போவாங்க. சோ அதே பிரச்சனை தான், அதே நிலைமை தான் கடந்த 10-20 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீலாங்கரையிலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17-18 கிலோமீட்டர். இந்த 17-18 கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாவட்டங்களை தாண்டி வர வேண்டும். அது என்னடா அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்ற கேளுங்க. அவர் இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னா கூட நீலாங்கரை அவர் வீடு. ஓகேங்களா, அதை தாண்டி தென் சென்னை மாவட்டம், மத்திய சென்னை மாவட்டம், அந்த விஷயம்லாம் தாண்டிதான் அவர் வரணும். எங்க வரணும்? இங்க வரணும். இதுக்கு எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ரெவின்யூ பிரகாரம் மாவட்டம் பிரித்து இருந்தாலும் காவல்துறைக்கென்று ஒரு மாவட்டங்கள் பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்தந்த மாவட்டத்தோட ஏசி, டிசி, இன்ஸ்பெக்டர், டிஐஜி, ஆமா ஐஜி யாரா இருக்காங்களோ உளவு பிரிவை சார்ந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை. சோ அந்த அம்மா போறப்பெல்லாம் எத்தனை போலீஸ் ஆனாங்களோ அதை விட டபுள் மடங்கு மோர் தான். இன்னைக்கு ஒரு நாளேடுலையும் காணொலியிலையும் பார்த்தேன், நீலாங்கரையிலிருந்து விஜய் கோட்டைக்கு வரும் வழியில் குறைந்தபட்சம் 400 காவலர்களாவது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள், நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் கிரேடு கிடையாது, அதை தாண்டி உயர் அதிகாரிகள் அங்க காலையிலே, அதாவது அவரு 8:30 மணிக்கு நீலாங்கரையில இருந்து கிளம்புறாருன்னா இங்க 7-7:30க்கு ஸ்பாட்ல நிக்கிறாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா மத்தியானம் சாயந்தரம் அவர் கிளம்புறாரு 4 மணிக்கு. உதாரணத்துக்கு 4 மணிக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து கிளம்புறாருன்னா 2 மணிக்கு திரும்ப அதே அதிகாரிகள் அசம்பிள்டு. இதெல்லாம் தேவையா? ஓகேங்களா, விஜய்க்கு தயவு செஞ்சு புரியணும். இல்ல புரிஞ்சவங்க விஜய்க்கு எடுத்து சொல்லணும். உங்களுடைய பாதுகாப்புக்கு அதிகபட்சம் 2 அல்லது 3 வாகனம் இருந்தால் போதும். ஓகேவா, அதுக்கு மேலாம் தேவையில்லை. உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் விபரமானவர்கள் தான்.
தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்புன்னு அப்படி ரெண்டு விஷயமா பார்த்தா, தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஈ முக்கிற மாதிரி முச்சு ஒரே அப்படியே விஜய் அப்படியே பிச்சு மேய்ஞ்சாங்க. விஜயை பார்த்து ஓடினாப்புல. இப்ப எல்லாம் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவருடைய கடமையை அவர் செய்யட்டும். சோ நீங்க அங்கிருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போதே ஒரு 100 வாகனத்தோடைய உங்க பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 500 பேரை நிக்க வைத்தார். அந்த 500 பேரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நிறைய விஷயங்களை போய் அவங்க வேலையை பார்ப்பாங்கல்ல. உங்களுக்கு டெய்லியும் 365 நாளும் பாதுகாப்பு கொடுக்கறது அவங்களுக்கு வேலையா சொல்லுங்க? அதிகபட்சம் ஒரு 10 காவலர்கள் போதாதா? மத்திய அரசு வேற உங்களுக்கு பாதுகாப்பு டிசைன் துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. மாநில அரசு, உங்கள் அரசு பாத்தீங்கன்னா நீங்க தான் அந்த துறை அமைச்சர், அவங்க ஒரு டிஃபரெண்டா கன் வச்சு நிக்கிறான். இத்தனை 100 150 கன்னோடைய 10,000 இன்னும் 400-500 போலீஸ் பாதுகாப்பு தேவையா? இதனால யாருக்கு மன அழுத்தம் வரும் தெரியுங்களா? சாதாரண ஒரு கான்ஸ்டபிள்ல இருந்து எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி, ஐஜி, டிஎஸ்பி, டிஐஜி, அத சொல்லலாம் டிஎஸ்பி வரைக்கும் டென்ஷன் இருக்கும். காலைல எழுந்தோடனே டிஜிபிக்கு தான் வேலையா இருக்கும். சிஎம் கிளம்பிட்டாரா? சிஎம் எந்த இடம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த ஏரியா, உதாரணத்துக்கு திருவாரூர் கிராஸ் பண்றீங்க, அடையாறு கிராஸ் பண்றீங்க, மயிலாப்பூர் கிராஸ் பண்றீங்கன்னா அந்தந்த ஏசி கால் பண்ணி கேட்கணும். திருவள்ளிக்கணிக்கு உள்ள வரீங்கன்னா அந்த ஏசி கால் பண்ணி கேட்கணும், எந்த இடம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிஎம். போய் ஆளு முன்னாடி கேட்ல நின்று இவர் சல்யூட் பண்ணணும். தேவையா? அவன் கடமையை அவன் செய்யட்டும். உன் கடமையை நீங்க செய்யுங்க சார். இந்த 17 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா அந்த ஷார்ட் அண்ட் டைம்ல நீங்க ஏன் கிளம்புறீங்க? 1-2 ஹவருக்கு முன்னாடி கிளம்பி வாங்க. உங்களுடைய தனிப்பட்ட இல்லம் அலுவலகம்ன்றது உங்களுக்கு மினிஸ்டர் கோட்டாஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்க இருக்கு, பசுமை வழிச்சாலையில அந்த இடத்துல இருக்கு. அதுல ஒரு உங்களுக்கான முதலமைச்சருக்கான ஒரு இல்லத்தை ஒதுக்கி அங்க நீங்க தங்கலாம் வேணாம் சார். உங்களுக்கான இடத்தை ஒதுக்கிக்கிடுங்க. காலையில வீட்டுல இருந்து ஒரு 5-6 மணிக்கு கிளம்புங்க. இங்க வந்து ரெஸ்ட போடுங்க. இங்க இருந்து ட்ரெஸ் மாட்டீங்க. இங்க இருந்து நேரம் போங்க, ரிலாக்ஸா போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல உங்க வேலையை பாருங்க. திரும்ப முதலமைச்சர் எப்ப வீட்டுக்கு போறாருன்னு யாருக்கும் சொல்லலாம் வேண்டாம். அதிகபட்சம் உங்களை சுத்தி ஒரு 10 காவலர்கள், 20 காவலர்கள், 30 காவலர்கள் இருந்தா போதும். அந்தந்த பாயிண்ட்ல அந்தந்த சிக்னல்ல ஒரு 2 போலீஸ்காரர் இருந்தா போதும். அதை மீறி யாரும் உங்களை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. பொதுமக்களை தாண்டி எந்த ஒரு தீவிரவாதியும் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ண போறதே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு தான் டிசைன் போலீஸ் எல்லாம் இருக்க, கலரா மாநில அரசு மத்திய அரசு பாதுகாப்புல இருக்க. அதெல்லாம் தாண்டி Y+S+Z+ இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட வந்துட போறாங்க சொல்லுங்க. அதனால் தேவையில்லாத வாகன அணிவகுப்பும் தேவையில்லாத மேன் பவர்களையும் சேர்த்துக்கிட்டு விஜய் பவனி வர்றது பழைய ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலத்தை திரும்ப நினைவூட்டுகிறது. ஜெயலலிதாவுடைய மீது மிகப்பெரிய ஒரு மைனஸ், ஆரம்ப காலகட்ட மைனஸ். அந்த அம்மா ஊழல் பண்ணாங்க, அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, ஒரு 1000 ஜோடி செருப்பு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பாதுகாப்பு குறைபாடு, ஓகேங்களா? பாதுகாப்பு குறைபாடு எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை சார். அந்த அம்மா போனா 2 மணி நேரம் அனாத மாதிரி ரோட்ல நிக்கிறோம் சார். அவங்களுக்கு பாதுகாப்புன்னு எங்களை வெயில் மழையில நிக்க வைக்கிறாங்க சார். நாங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எங்கேயும் போக முடியல சார் அப்படின்னு குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாதுகாப்புனா என்ன பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து எங்களை இடிக்கிறதோ பண்றதோ கிடையாது. ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஒண்ணு இருக்கும், அதையே நீங்க தீண்டுறீங்க. ஒவ்வொரு குடிமகனுடைய செல்ஃப் டிஃபென்ஸையும் நீங்க தீண்டி பாக்குறீங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவன் கோவப்படுவான், வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டுவான். இது ஓட்டு வங்கியில பாதிக்கும், அடுத்த எலெக்ஷன் வரும்போது பாதிக்கும். காவல்துறை மீது ஒரு அவநம்பிக்கை வரும், உயர் அதிகாரிகள் மீது ஒரு அவநம்பிக்கை வரும். அவன் கோபத்தை சாதாரண ஒரு கார்பரேஷன் ஊழியர் மீது காமிப்பான், சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் மீது காமிப்பான். சார் அர்ஜென்டா போகணும், வழி விடுறீங்களா இல்லையா அப்படின்வான். இடிச்சு தள்ளிட்டு போவான், கோபம். இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன மாதிரி உங்களுடைய நீலாங்கரை வீடு அங்கேயே இருக்கட்டும். வீட ஒன்றும் நம்ம மாத்த போறது கிடையாது. அதே வீட்டுக்கு நைட் ஆனா போயிருங்க, ஓகேங்களா? ஆனால் பசுமை வழிச்சாலை பக்கத்துல உங்களுக்கு நீ கவர்மெண்ட் குவார்டர்ஸ் இருக்கு, எம்எல்ஏ ஹாஸ்டல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைச்சர்களுக்கான ஒரு பங்களாக்கள் இருக்கு. அந்த பங்களாக்களை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பங்களாக்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்கிட்டு அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நிச்சயமா நீங்க தான் முதலமைச்சர், மாற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த இடத்தில் நீங்கள் ஒரு தற்காலிக ஒரு செட்டப்ப, ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் தானே ஊன்னு சொன்னீங்கன்னா ஆர்ட் டைரக்டர் ஒரு நைட்ல ரெடி பண்ணி கொடுத்துருவான். அழகா ரெடி பண்ணிக்கிட்டு
ஸோ நீலாங்கரி வீட்டை விட ஒரு 100 மடங்கு டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அங்கே இருந்து நிர்வாகத்தை பாருங்க, ஒரு டென்ஷன் இல்லாம இருக்கும். ஆபீஸ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கவர்மெண்ட் குவார்டர்ஸ்க்கு வந்த மாதிரி இருக்கும். அங்கே ரிலாக்ஸா இருங்க. சாப்பிட்டு கட்சிக்காரங்களை எல்லாரையும் பார்க்கறது அங்கே வச்சு பாருங்க. அதை தாண்டி நீங்க இங்க இருந்து கிளம்பி நீலாங்கரி போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, ஃப்ரீயா ரெஸ்ட் எடுங்க. அந்த போறப்ப யாரையும் பார்க்காதீங்க, போன் சுவிட்ச் ஆஃப். டே போங்களா பிஏ பார்க்கட்டும், நேரா போயிட்டு வீட்டுல படுங்க. திரும்ப காலையில இருந்துங்க 4 மணி 5 மணிக்கு வாக்கிங் போறான்னு சொல்லி நேரா வாங்க. முக ஸ்டாலின் செய்யல, காலைல 5 மணிக்கு எடுத்து வாக்கிங் போனாரு, திரும்ப 6 மணிக்கு அவர் போகும்போது 500 போலீஸ் கூட இருந்தாங்க சார். யாருமே இருக்க மாட்டாங்க சார். தேவையில்லாத ஒரு பந்தா இருக்காது. ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் முதலமைச்சராக, எடப்பாடி பழனிசாமி இருந்தார் முதலமைச்சராக. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கசமசம் இருக்காது. பிரதமருக்கு இணையான ஒரு பாதுகாப்பு நம்ம தேவையா? இன்னைக்கு பிரதமரே பாதுகாப்பு வாகனங்கள்லாம் வேண்டாம், எனக்கு 2-3 வாகனங்கள் போதும், எரிபொருள் பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, தயவு செஞ்சு வேண்டான்றாரு. அப்ப முதலமைச்சராகிய நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும், நல்லது செய்யணும்ன்ற வர நீங்க ஆரம்பமே போனதா போச்சுன்னா நல்லா இருக்காது விஜய். ஆகையால் தயவு செய்து உங்களுடைய அந்த பந்தோபஸ்து புரோட்டோகால் தேவையில்லாத ஒரு XYZ எல்லாம் சேர்த்துக்காம ஒரு டைம் டேபிள் நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க. அதாவது இடையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில பார்த்தேன். நீலாங்கரையில் இருந்து நம்ம முதல்வர் தலைமைச் செயலகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சொந்தமாக ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம்னு இருக்காரு. நாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி முட்டாள்தனமான செய்தியெல்லாம் தயவு செஞ்சு எவனுடைய XYZ உடைய ஐடியா பிரகாரம் கேட்டாதீங்க. அது நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த நாட்டுக்கும் பொருளாதார சூழ்நிலைக்கும் நல்லதே கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் வேண்டாம். உங்க கார்ல அப்படின்னீங்கனாலே அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல நீங்க நீலாங்கரையில இருந்து தலைமைச் செயலகமே வந்துடலாம். அந்தந்த சிக்னல்ல இருக்கிற சதர கான்ஸ்டபிளே உங்க வண்டி வருதுன்னு கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. பொதுமக்களும் ஒத்துழைப்பார்கள். யாரும் வந்து உங்க வண்டியை மறிக்க போறது கிடையாது. ஓகே, அதனால் உங்களுடைய பணி சிறப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இப்ப நீங்க போய்கிட்டு இருக்கிற அந்த பந்தோபஸ்தோட பந்தாவா ஒரு 20 கான்வாய் வாகனத்தோட ஒரு 50 அரசியல்வாதிகளுடைய கார்களோட நீங்க அப்படியே எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த பந்தா வேண்டாம். அதெல்லாம் இல்லாம சாதாரண விஷயாக, சாதாரண ஏழை மக்களுடைய முதல்வராக, ஏழை மக்களுடைய அண்ணன் தம்பியாக, தொழிலாளியுடைய அண்ணன் தம்பியாக, குழந்தைகளுடைய தகப்பனாக, மாமனாக, சித்தப்பனாக, இந்த நாட்டோடைய மிகப்பெரிய ஒரு தூணாக நீங்க சாதாரண ஒரு எளிமையா வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க சார். அதனுடைய ஃபீட்பேக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு நான் இப்ப சொல்றேனே, மிகப்பெரிய ஒரு தங்க புஷ்பம் உங்க கையில ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். நான் இந்த காணொலியுடைய ஆரம்பத்துல ஜெயலலிதா அம்மையாரை குறிப்பிட்டேன். அதே அம்மையாரை திரும்ப குறிப்பிடுகிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா அந்த பந்தாவிலே இருந்தப்ப சுயமா சிந்திக்க கூட அந்த அம்மாவோட முடியல. ஆனால் கடைசியா ஆண்டாங்க பாத்தீங்களா, ஒரு 1 year 2 years அந்த அம்மா உடம்பு செய்யறது சரியில்லாம போறதுக்கு முன்னாடி அப்ப பாத்தீங்கன்னா அந்த லா அண்ட் ஆர்டர், அந்த டிராபிக் ரூல்ஸ், அவர்களுடைய அந்த கான்வாய் வாகனம், மக்களுடைய அணுகுமுறை, மக்கள்கிட்ட இவங்க போன அணுகுமுறை, அதிகாரிகள் கிட்ட இவங்க நடந்துகிட்ட அணுகுமுறை எல்லாமே ஒரு நேர்த்தியா இருந்தது. தயவு செஞ்சு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாமே மேற்கத்திய நாடுகள் மாதிரி நாமளும் பந்தாவா போகணும்னு நினைச்சா இந்த பொருளாதாரம் தாங்காது சார். ஏதோ ஒரு குடிமகன், உங்களுடைய ரசிகனா யாருன்னு தெரியல, இந்த நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய கடன் என் தலையிலையும் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு, அதனால் அதை நான் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நான் அனுப்பிச்சிடுறேன், இன்னிலிருந்து என் கடன் கிடையாதுன்னு அந்த புள்ள எங்கேயோ கடனை வாங்கி அனுப்பிச்சிருக்காப்புல. அவன் குடும்ப சூழ்நிலை என்னன்னே தெரியாது. அவன் 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அனுப்பியிருக்கான். ஓகே, அவன் பேர் அந்த கடன் இல்லைன்னா நீங்க ரசீது கொடுக்க போறீங்க. அந்த பணத்தை வேற எதுக்குமே செலவு பண்ண முடியாது. மழை நிவாரணம், பேரழிவு, இந்த மாதிரி நாட்டின் நலனுக்கு தான் நீங்க பண்ண முடியுமே தவிர முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து அந்த பையனுடைய கடனை நீங்கள் அடைக்க போறதே கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறாங்க. கேட்கும் போதே பகீருங்குது, உண்மையிலேயே பகீருங்குது.
தயவு செஞ்சு இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பந்தா புரோட்டோகால் எல்லாம் வேண்டாம் விஜய். யதார்த்தமா போங்க, யதார்த்தமா வாங்க. உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தினமும் களப்பணி செய்ய சொல்லுங்க, மக்களை நேருக்கு நேர் பார்க்க சொல்லுங்க. நீங்களும் காணொளி வாயிலாகவும் மக்களையும், ஓகேவா, காணொளி வாயிலாக கூட நேரடியா பேசுங்க. நல்லது, பிரதமர் பேசுறாருல அந்த மாதிரி பேசுங்க, தவறே கிடையாது, பேசுங்க. முடிஞ்சா செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்துங்க சார், ஓகேங்களா. எத்தனை நாள் நீங்க பத்திரிகையாளர்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க போறீங்க? பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி தான் பாருங்களேன். நம்ம அண்ணன் தம்பிங்க என்ன கேட்ட போறாங்க, ஓகேங்களா. சோ இப்ப உங்க பணி, இப்பதான் புள்ளியார் சொல்லி போட்டிருக்கீங்க, ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். எதிர்கட்சி தலைவர்கள் நீங்க யாராவது போய் பார்த்துட்டு வந்தீங்க பாருங்க, இந்த கி வீரமணி, மதிமுக வைகோ, அப்புறமா நம்ம திமுக அறிவாலயம் நண்பர்கள் திருமாவளவன் அண்ட் ஏன் தம்பி ஏமாத்திட்டு இருப்பான் பாருங்க, அந்த பையனோட பேர் என்ன, சீமான், எல்லாருமே பச்சோந்திகள் தான். அவங்களெல்லாம் விட்டுருங்க, மக்கள் மட்டுமே பாருங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டா பாரு, அவனை மட்டுமே பாருங்க. உங்களுடைய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை கூர்மைப்படுத்துங்கள், களப்பணியாற்ற சொல்லுங்கள். தோல்வியுற்ற வேட்பாளர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை எல்லாம் அந்தந்த தொகுதியில எவன் எம்எல்ஏ வந்தாங்களோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு விஜயுடைய மேற்பார்வையாளராக இருந்த அந்த தொகுதியை என்னென்ன பிரச்சனைங்கிறத உங்களுடைய தலைமைக்கு அனுப்பி வைங்க. பிரச்சனைகளை சிறுக 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 விலைக்கு கொண்டுகிட்டே வாங்க. ஒரு இடத்துல அடைப்புங்கிறதே இருக்காது, ஓகேவா. சோ இந்த நாடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் விஜய் மட்டும் ஓடிக்கொண்டு இருந்தால் பத்தாது, விஜயை சுத்தி இருக்கும் நல்லவர்களும் ஓடிக்கொண்டு இருந்தால் மட்டுமே இந்த நாட்டை செம்மைப்படுத்த முடியும். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி முடிய சமயத்துல ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிடுறேன். இவ்வளவும் நான் விஜய்க்கு மட்டும் சொல்லல, விஜயை சார்ந்த காவல்துறை உளவு பிரிவு, அந்த நம்ம டிஜிபி ஐயா அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சோ உங்களுடைய நல்லது கெட்டதையும் விஜய் ஒரு நண்பர்ன்ற முறையில எடுத்து சொல்லுங்களேன். நீங்க வாயை மூடிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அவருக்கு தான் கெட்ட பேர். எதை எப்பப்ப சொல்லணுமோ அப்பப்ப சொல்லுங்க. சோ பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி ஆரம்பத்திலே வைக்க வேண்டிய கடமை ஒரு உளவு பிரிவை சார்ந்தது, காவல்துறை உளவு பிரிவை சார்ந்தது. அதனுடைய உயர் அதிகாரி மட்டுமே முதலமைச்சர் ஈஸியா தொடர்பு கொள்ள முடியும். சோ அதனால நீங்க ஒரு நல்லது கட்டத்தை எடுத்து முன் வச்சால் மட்டுமே சோ இவர் அடுத்த கட்ட களப்பணியை சிறப்பா செய்ய முடியும். சோ மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பின் போது பொதுமக்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.